வணக்கங்க. அம்மா கை சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோக்காக என்ன செய்ய போறேன்னா கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெல்ல பாத் செய்ய போறேங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிசிபெல்ல பாத்துக்கு வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 1/2 கப்பு பருப்பு எடுத்துக்குவாங்க. நாம் இந்த அளவுக்கு வந்து 1 கப்பு அரிசிக்கு 1 கப் பருப்பு எடுத்துக்கினா நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டாக வரும். கழுவி ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்திக்கணும். அரிசி வந்து 2 டைம் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. பிசிபெல்ல பாத்துக்கு போடுற காய்ங்க நூக்கல், பீன்ஸு, கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கழுவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ வந்து பருப்பு 1 கப்பு, அரிசி 1 கப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வந்து தண்ணி 6 கப்பு சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2-3 ஸ்பூனு எண்ணெய், கல்லுப்பு 1 ஸ்பூன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். பிசிபெல்ல பாத் செய்யறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூனு வெந்தயம், சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், 10 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், காஷ்மீர் மிளகா. அதுவும் சேர்த்திடலாம். இது கலர் நல்லா வரும். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருங்க. வரக்கொத்தமல்லி 2லேருந்து 3 ஸ்பூனு, திருவண்ணு தேங்காய், காஞ்சி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். விசில் அடங்கிடுச்சிங்க. திறந்து பார்த்தோம்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. கரெக்டாக தண்ணி வச்சதுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குது. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்தனா நல்லா தான் இருக்கும். ஆனால் நெய் சேர்த்திட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் நெய் சேர்த்தின்னு இருக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை செலுத்திடுச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய பெரிய பீஸாக. அதை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வந்துடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துடலாம். 1/2 கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறோம், பச்சை பட்டாணி. அதை சேர்த்துடலாம். காஷ்மீர் மிளகா 4 மிளகா சேர்த்துக்கிறோங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எலுமிச்சை மிளகா புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறோம். அது சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல அரிசி பருப்பு, அது சேர்த்துடலாம்.
தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ உப்பு பத்தாமல் இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். துருவி வச்சு காஞ்சி தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. பிசிபேலை பார்த்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. சூப்பரான பிசிபேலை பார்த்து ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பூந்தி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறங்க. நன்றி.